ஒரு குழந்தை பெற்ற பிறகு உடல்ல ஏற்படுகின்ற பலவீனம், ஒரு விபத்திற்கு பிறகு உடல்ல ஏற்படுகின்ற பலவீனம், ஒரு இதய நோயால் ஏற்படுகின்ற பலவீனம், உடல்ல ஏற்படுகின்ற நிறைய சிரமங்களால் நமக்கு ஏற்படுகின்ற பலவீனங்கள்னு வரும்போது இந்த பலவீனங்களை மாற்றுவதற்கு நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கும் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து, உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையே இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு மறந்து போகின்ற ஒரு கொள்கையாக இருக்கிறத பார்க்கணும். நம்ம ஒரு மருத்துவரை ஒரு நோய்க்காக சந்திக்கும் போது மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் அவர்கள் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களில் மட்டும் நம்முடைய கவனத்தை எடுத்துக்கொள்கிறோமே தவிர நம்ம யாருமே கூடுதலாக ஒரு 5 நிமிடம் மருத்துவரிடம் அமர்ந்து என்ன உணவை நான் சாப்பிட வேண்டும், என்ன உணவை நான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்வது கிடையாது. அதனால தான் இன்றைக்கு நிறைய நோய்கள் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற சாதாரண நோய்களாக இருந்தாலும் கூட அந்த நோய்கள் குணமாவதற்கும் அந்த நோய்களுடைய பக்க விளைவு நம்மை விட்டு போவதற்கும் நீண்ட காலம் மருந்துகளுடைய உதவியும், மருந்துகள் எடுத்தால் கூட ஆரோக்கியமற்ற ஒரு நிலையும் நம்மிடம் இருந்து வருவதை பார்க்கிறோம். அதே போல் உடல் நோய்களுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கவனத்தை மனம் சார்ந்த அழுத்தங்களுக்கும் மனநோய்களுக்கும் நாம் கொடுப்பதே கிடையாது. அதனால தான் இன்றைக்கு உடல் நோயால் பாதிக்கப்படுவது ஒரு புறமும், மனநோய்களால் பாதிக்கப்பட்டு அந்த மன அழுத்த நோய்கள் உடலில் உற்பத்தி செய்யக்கூடிய நோய்களால் பாதிக்கப்படுவது மறுபுறமும் வெறும் மருந்தே வாழ்க்கைன்னு நம்மில் நிறைய பேருக்கு மருந்துகளை சாப்பிட்டே வாழ்க்கை முடிந்து போய் விடுவதையும் பார்க்கிறோம். இந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்முடைய முதல் ஆரோக்கிய கொள்கையாக உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய கவனத்தை எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிறது இன்றைய ஒரு கட்டாயம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நாம் அரிசி உணவுகளை பற்றி பார்த்து வருகிறோம். மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பெயர் கேட்டாலே நமக்கு தெரியும். மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படிங்கிறது பொதுவாகவே நம்முடைய சமூகத்தில், தமிழ் உலகத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அரிசின்னு சொல்லுவோம். ஏன் இந்த அரிசி பிரசித்தம் தெரியுமா? உடலுக்கு பலத்தை அளிப்பதிலும் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை அளிப்பதிலும் குறிப்பாக தமிழ் உணவில் மிக சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லக்கூடிய ஊன் சோறுன்னு சொல்லுவோம். இந்த ஊன் சோறுனா நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, இது என்ன ஊன் சோறுன்னு நினைப்போம். இன்றைக்குள்ள வார்த்தையில் சொல்லணும்னா பிரியாணின்னு சொல்லுவோம். இந்த இறைச்சி இட்டு சமைக்கக்கூடிய உணவு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அதில் இடக்கூடிய மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லக்கூடிய இந்த அரிசி தான். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியுடைய முக்கியமான முதலாவது உடல் வலிமை. இன்றைக்கு பொதுவாகவே பார்த்தோம்னா அந்த காலத்தில் ஒரு 40 வருடத்திற்கு முன்பு, 50 வருடத்திற்கு முன்பு ஒரு பாரம்பரிய மருத்துவரை நீங்கள் சந்தித்து உங்கள் உடல் சார்ந்த, குறிப்பாக வாதம் சார்ந்த, பித்தம் சார்ந்த நோய்களுக்கான சிகிச்சை அப்படின்னு நீங்கள் கேட்டாலே அவங்க கொடுக்கக்கூடிய உணவு முறைகளில் முதல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடியது எது தெரியுமா இருக்கும்? மாப்பிள்ளை சம்பா கஞ்சி அப்படிங்கிறது தான் இருக்கும். ஒரு குழந்தை பெற்ற பிறகு உடலில் ஏற்படுகின்ற பலவீனம், ஒரு விபத்திற்கு பிறகு உடலில் ஏற்படுகின்ற பலவீனம், ஒரு இதய நோயால் ஏற்படுகின்ற பலவீனம், உடலில் ஏற்படுகின்ற நிறைய சிரமங்களால் நமக்கு ஏற்படுகின்ற பலவீனங்கள்னு வரும்போது இந்த பலவீனங்களை மாற்றுவதற்கு தொன்று தொட்டு பாரம்பரியமாக நம்முடைய கலாச்சாரத்தில் வழங்குகின்ற முக்கியமான ஒரு பரிந்துரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியை உணவாக உட்கொள்வது தான். யாருக்கெல்லாம் உடல் வலிமை வேண்டும், வேலைக்கு போகிறோம், நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்கிறோம், நீண்ட உழைப்புக்கு பிறகு வீட்டுக்கு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உறிஞ்சப்பட்ட உடலாக நாம் வரும்போது உடல் தேர்ச்சியாக நான் என்ன சாப்பிட வேண்டும், என்னோட ஆரோக்கியத்தை நான் எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தினசரி நித்தியமாக உணவில் சேர்க்க வேண்டிய அரிசி எதுனா மாப்பிள்ளை சம்பா அரிசி தான். எலும்பு பலம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் முக்கியமானது. இன்றைக்கு ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஏன் என்னை போல் மருத்துவத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் கூட இன்றைக்கு மூட்டு வலி, முதுகுத்தண்டு வலி, எலும்பு வலிகளால் அவதிப்படுவதை நம்ம பார்க்கிறோம். என்னதான் அதற்கான காரணம் நம்முடைய வாழ்வியல் முறையும் உணவு முறையும் சத்துள்ள ஆகாரங்களற்ற ஒரு சூழலாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இதையெல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறத நம்முடைய மனது சொன்னாலும் கூட இன்றைக்கு உணவாக மாப்பிள்ளை சம்பாவை நாம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது எலும்புகளுடைய பலம் படிப்படியாக சீரடைந்து வருவதை நாம் பார்க்க முடியும்.
இந்த ஊன் சோறுன்னு சொல்லக்கூடிய பிரியாணி வகை உணவை சாப்பிடும்போது நமக்கு எவ்வளவு ஒரு பலம் கிடைக்கிறதோ அதைவிட சிறந்த பலம் இன்றைக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியை நாம் தொடர்ந்து பயன்படுத்தினாலே நமக்கு கிடைப்பதை பார்க்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கு மதிய உணவோடவோ அல்லது காலை உணவுடனோ அல்லது இரவு உணவுடனோ மாப்பிள்ளை சம்பா அரிசியை வடித்த அரிசியை நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தைராய்டு ஆரம்பித்து இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6 வகையான முக்கியமான சுரப்பிகள், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், தைராய்டு சுரப்பிகள், இன்சுலின் சார்ந்த அமிலங்கள் உடம்பில் சுரக்கிறது, இன்றைக்கு ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரான் சார்ந்த, அதே போல் இன்றைக்கு உடலுடைய மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஹார்மோன்கள்னு சொல்லக்கூடிய நிறைய ஹார்மோன்களுடைய நாளமிலா சுரப்பிகளுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த மாப்பிள்ளை சம்பா ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு திருமணமான பொழுதில் கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி உடலுடைய ஆரோக்கியம் அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று திருமணம் நடந்ததுன்னா அடுத்த 6 மாதத்தில் குழந்தை உருவாகி இருக்கிறதுங்கிற நல்ல செய்தி வர வேண்டும்ங்கிற ஒரு வேண்டுதல் குடும்பங்களில் நிறைய இடங்களில் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு கூட அது இருக்குது. 3 மாதம் ஆகிறது, இன்றும் குழந்தை நிற்கவில்லை என்றால் உடனே ஏன் எதற்கின்ற காரணத்தை தேடுகின்ற நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வகையில் அவர்களுடைய நாளமிலா சுரப்பிகளுடைய அந்த பலம் ஆரோக்கியங்கிறது குழந்தை பேருக்கு மிக அபரிதமான தேவையாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு இன்றைக்கு திருமணம் ஆன புதிதில் குறிப்பாக குறைந்தது ஒரு 3 மாத காலமாவது விருந்தாக வைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி முக்கியமான ஒரு இடத்தில் இருந்ததை நம்ம பார்க்கிறோம், இன்றும் இருக்கிறதை பார்க்குறோம். ஆனால் அதற்காக மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் நம்முடைய இயக்கம் சீராகவும் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான உணவுகளில் நாளமிலா சுரப்பிகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் இந்த மாப்பிள்ளை சம்பா மிகச்சிறந்த ஒரு அரிசின்னு சொல்லலாம். இன்றைக்கு சிறுநீரக செயல்பாடுகள், உடலில் சீரண மண்டலத்தின் போது உருவாகின்ற கழிவுகள், சுவாசத்தின் போது உண்டாகின்ற கழிவுகள், உடலுடைய வளர்சிதை மாற்றத்தின் போது உண்டாகின்ற கழிவுகள் அனைத்துமே உடலை விட்டு சீராக வெளியேறினால்தான் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆனால் உப்பு சத்துக்களும் அதே போல தேவையற்ற கழிவு நீர்களும் உடலில் சேரும்போது உடலுடைய இயக்கம் குறைந்து போவது மட்டுமல்ல, உடலுடைய ராஜ உறுப்புகளாக இருக்கக்கூடிய மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகம், செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம் கூட பலமிழந்து போவதை பார்க்கிறோம். இன்றைக்கு பலமான வாழ்க்கை வேண்டுமானால் நித்தியமாக உடலிலிருந்து கழிவுகள் வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அந்த ஒரு கழிவு நீக்கத்திற்கான மருந்துகளை நாம் தினசரி சாப்பிடுவதை வழக்கமாக வைத்துக்கொள்வதை விட உணவே மருந்துங்கிற மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்க மாறுபாடை நாம் செய்தாலே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். ஸோ மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிடும்போது நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் மட்டுமல்ல, உடலுடைய கழிவு நீக்கமும் நடைபெறுவதை பார்க்க முடியும். உடலுடைய நரம்பு மண்டலங்கள் எவ்வளவு சீராக இருக்கிறதோ, நரம்பு மண்டலத்துடைய ஆரோக்கியம் நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மட்டுமல்ல, நம் இளமையாக இருப்பதற்கும் அபிரிதமான ஒரு ஆற்றலுக்கும் அது தேவை. இன்றைக்கு நம்ம உலகத்தில் நமக்கு எல்லாத்திலேயுமே போட்டி இருக்கிறத பார்க்குறோம். படிப்பில் போட்டி, வேலையில் போட்டி, வருமானத்தில் போட்டின்னு நிறைய போட்டிகள் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த போட்டிகளை மீறி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும்னா 60 வயது ஆனாலும் 30 வயது துடிப்போடு நம்மால் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அந்த துடிப்பை, ஆரோக்கியத்தை நாம் பெற்று வயதான பிறகு கூட வயதாகாமல் இளமையாக இருப்பது போலவே நம்முடைய எண்ண ஓட்டங்களும் உடல் ஆரோக்கியமும் மேம்பட வேண்டும்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு சக்தி தான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை உணவாக நாம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி. அந்த அளவுக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல மாப்பிள்ளை சம்பா மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு உடல் எடை குறைய வேண்டும்ங்கிற ஒரு ஆசை. உடல் எடை குறைக்க என்ன செய்ய வேண்டும், உடல் எடை கூட என்ன செய்ய வேண்டும்ங்கிற தேடுதல்கள் இணையத்தில் நிறைய இருக்கிறத பார்க்கும். உடல் எடை எனக்கு கூட வேண்டாம் சார், ஆனால் என்னை பார்ப்பதற்கு கொஞ்சம் பூசினா மாதிரி கொஞ்சம் பொலிவாக இருந்தாலே போதும்னு ஆசைப்படுகின்ற நிறைய பெண்களை நாம் பார்க்கிறோம். நிறைய ஆண்களை, இளைஞர்களை நாம் பார்க்கிறோம். அவங்க எல்லாருக்குமே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்
இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை உணவாக கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் செஞ்சு பாருங்களேன், அவங்களுடைய உடல் பொலிவடைவதை நாம் பார்க்க முடியும். அதாவது என்னுடைய உடல் எடை கூடக்கூடாது, ஆனால் தசைகளை பார்க்கும்போது என்னோட எலும்புகள் தெரியாத வண்ணம் என்னுடைய ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நம் யாராக இருந்தாலுமே அதற்கு இந்த மாப்பிள்ளை சம்பா மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை நம்ம பார்க்க முடியும். சர்க்கரை நோய் நம்மில் நிறைய பேருக்கு மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கக்கூடிய நோய். சர்க்கரை நோயை விட சர்க்கரை நோய்க்கு இந்தந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் சர்க்கரை நோயை விட நம் மனதை பாதித்து விடுவதை பார்க்கிறோம். அப்போ மன பாதிப்பு அற்று உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அதே நேரத்தில் உண்ணுகின்ற உணவில் ஒரு திருப்தியை ஏற்படுத்தி சர்க்கரை நோயையும் குறைத்து மன ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் நல்கி நம்மை ஆரோக்கிய பாதைக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல உணவு மாப்பிள்ளை சம்பா. மாப்பிள்ளை சம்பா அரிசியை நாம் உணவாக சாப்பிடும்போது சர்க்கரை கட்டுப்பாட்டில் வருவது போலவே சர்க்கரையால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும் கட்டுப்பாட்டில் வருவதை நாம் பார்க்க முடியும். பாரம்பரிய மருத்துவத்தில் இரத்த சுத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சிகிச்சையாகவே வழங்கப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ்னு சொல்கிறாங்க. நிணநீர் சுரப்பிகளில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகளுடைய ஆரோக்கியம்தான் இன்றைக்கு நம்முடைய இரத்த சுத்திக்கு அடிப்படையாக இருக்கிறத பார்க்குறோம். நிணநீர் மண்டலத்தை புத்துணரணம் செய்து புத்துணர்ச்சி அளித்து நிணநீர் மண்டலத்தால் வெளியேற்ற வேண்டிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நம்முடைய இயக்கத்தை சீராக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உணவு எதுனா மாப்பிள்ளை சம்பா அரிசி தான். இன்றைக்கு உணவை கொண்டே ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இன்றைக்கு நிணநீர் மண்டலத்தில் பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்து நிணநீர் மண்டல சோர்வினாலும் நிணநீர் மண்டல தடையினாலும் ஏற்படுகின்ற நிறைய நோய்களை மாற்றக்கூடிய சக்தி, இரத்த சுத்தியை முழுமையாக்கக்கூடிய சக்தி மாப்பிள்ளை சம்பாவுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மலச்சிக்கலுக்காக தினசரி மருந்து சாப்பிடுகின்ற குழந்தைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், வயதானவர்கள் யாராக இருந்தாலுமே உணவில் தினசரி மாப்பிள்ளை சம்பா அரிசியை ஒரு 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்களேன். உங்களுடைய மலச்சிக்கல் சிரமங்கள் படிப்படியாக குறைந்து மருந்தே இல்லாமல் காலை எழுந்த உடனேயே உடல் கழிவுகள் சீராக வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமல்ல, குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி குடலுடைய அலை இயக்கத்தை சீராக்கி பெருங்குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு உடலுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல, மலச்சிக்கல் நிரந்தரமாக தீருவதற்கு தினசரி மருந்து எடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை மாற்றி உடலுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகளில் மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, தினசரி காலையில் கழிவறையில் ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நினைக்கக்கூடிய குடும்பத்தில் மாப்பிள்ளை சம்பா அரிசியை உணவாக கொண்டு வாங்க. குறைந்தது ஒரு மண்டலம் 48 நாட்கள் பயன்படுத்துங்க. அப்போ உங்களுடைய மலச்சிக்கல் சிரமங்கள் தீருவதை நம்ம பார்க்க முடியும். இதய ஆரோக்கியம் மேம்பட, எலும்புகள் பலம் பெற, பசி உணர்வை தூண்ட, எல்லாத்துக்கும் மேலே ஆழ்ந்த தூக்கம், இதைவிட முக்கியமாக அறிவு சார்ந்த, புத்திசாலித்தனம் சார்ந்த நிறைய மாற்றங்களுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். இன்றைக்கு வீட்டில் நிறைய சிரமங்களை ஒரு குடும்ப தலைவி சந்திக்கிறாங்க. இன்றைக்கு குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய ஆரோக்கியம், கணவனுடைய ஆரோக்கியம், ஒருவேளை அவருக்கு சர்க்கரை நோயோ இதய நோயோ இருந்தால் அதற்கோடு போராடுகின்ற ஒரு சூழல், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதானவர்களுடைய ஆரோக்கியம்னு இன்றைக்கு ஒரு 6 பேர் 5 பேர் இருக்கக்கூடிய குடும்பங்களில் குறைந்தது 1-2 பேருக்காவது மருந்துக்காகவாது நம்முடைய வருமானத்தில் 20% செலவு செய்யக்கூடிய சூழல் இன்றைக்கு நம் குடும்பங்களில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். இந்த மருத்துவ செலவை குறைத்து அதே நேரத்தில் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே அடிக்கடி மருந்துக்கோ நோய்க்கோ மருந்தாலோ நோயாலோ சிரமப்படாமல் இருப்பதற்கு உணவு மருந்து அப்படிங்கிற ஒரு கொள்கையை அடிப்படையாக நாம் வைக்க வேண்டும். அந்த வகையில் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை தினசரியோ அல்லது வாரம் 2 முறை 3 முறையோ உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு, ஆரோக்கிய உணவு சார்ந்த குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு,
வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரகக் கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம். ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.